ஓகே கேஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட் ஐ ஆர்டர் விச் இஸ் வாட் ஐ காட் ஃப்ரம் மீஷோ பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டுருக்கேன், பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. சோ இப்போ என்னடா இவ்ளோ பார்சல் இருக்குன்னு பாக்குறீங்களா? இது எல்லாத்தோட ரிவ்யூவும் கூடி சீக்கிரம் வரப்போகுது. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஃபர்ஸ்ட் இந்த பார்சல் பிரிப்போம். ஏன்னா இதுதான் கார்ட்போர்ட்ல வந்திருக்கு. அதோட இருக்கிறது எல்லாத்தையும் விட இதா பெரிய பார்சலும் வந்திருக்கும் போதே இதுல நிறைய டேமேஜஸ்லாம் இருந்துச்சு, ஓட்டலாம் இருந்துச்சு. உள்ள இருக்க பொருள் உடையாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே தான் திறக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கபோர்ட் தான். அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் ஆட் பண்றேன் பாருங்க. இது அரௌண்ட் ஒரு 400 கிட்ட இருந்துச்சு. ஒரு பிளாஸ்டிக் கபோர்ட் தான். அதோட கபோர்ட் மாதிரி டோர்ஸ்லாம் இருக்காது. மேல வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்த மாதிரி கபோர்ட் தான். நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓவரால் ரிவ்யூ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாயினிங் பண்ற ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டியூப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுறது அண்ட் அது மேலே போடுற ஒரு அந்த கவரும் கொடுத்துருக்காங்க. நான் இதான் சொன்னேன், இதான் மேலே கவராக வரும். இதை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் டாஸ்கே ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த மேனுமே ஒழுங்காகவே கொடுக்கல. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் அது ஒன்றுமே புரியல. அதில் இருந்தது ஜஸ்ட் பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒன்றுமே புரியல. ஸோ உள்ளே எடுத்திங்கன்னா ஒரு பெரிய பைப் இருக்குது, அதை விட கொஞ்சம் சின்ன பைப், அப்புறம் சின்னதாக ஒரு பைப் இருக்குது. அண்ட் இது உள்ளே ஏதோ ஒயிட்டாக கையில் ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் நானும் அந்த இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பார்த்தேன், ஒன்றுமே புரியல. சரி நம்மளே ஏதாவது செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ரொம்ப டாஸ்க்காக இருந்துச்சு இதை செட் பண்ணுறது. இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக செட் பண்ணிருக்கலாம். நானே கண்டுபிடிச்சு செட் பண்ணனால நிறைய மிஸ்டேக் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு. அந்த ரெண்டு பெரிய பைப் வந்து ரெண்டு பக்கமும் வரும். அண்ட் இருக்கிறதுலே மீடியமான சைஸ் வந்து ரெண்டு கார்னர்லையும் வரும். இந்த குட்டியாக இருக்க சைஸ் வந்து அடுத்த இதுவை ஜாயின் பண்ணுறதுக்கு வரும். நான் அப்படியே மாற்றி பண்ணேன். அந்த பெருசாக இருக்கிறத மேலே செட் பண்ணேன். அப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி கைட்டி மாட்டி அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த இதுவில் செட் பண்ணேன். அப்புறம் ஓரளவுக்கு நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் செட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏதாவது வீடியோ பார்த்து செட் பண்ணியிருந்தாலும் ஒழுங்காக செட் பண்ணிருக்கலாம். பட் நானே செட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதுவில் நானே கைட்டி மாட்டி ஒரு 10 வாட்டி இதை கைட்டி மாட்டியிருப்பேன் நிஜமாவே இதை செட் பண்ணுறதுக்குள்ள. இப்போ நான் இதை உங்களுக்கு க்ளோஸ்லேருந்து காட்டுறேன் பாருங்க. அந்த ஜாயினிங் இது வந்து இப்படிக்கா வச்சு மேலே வந்து அந்த ஓட்டை வர மாதிரி வச்சு சொருகணும். ரெண்டு பக்கமும் பைப் சொருகிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு மேலேயும் ஒரு பைப் சொருக முடியும். திருப்பி சொருவிட்டீங்கன்னா மேலே பைப் சொருக முடியாது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2 லேயர் சொருகினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு உள்ளே எப்படி பொருள் வைக்க முடியும்னு யோசனை தான். அதை எடுத்து பார்த்தோன்னே உள்ள வந்து இந்த ஷீட்டை போடணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கைட்டிட்டு திருப்பி அந்த ஷீட்டில் வந்து 2 ஓட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அந்த பைப்புக்குள்ள விடணும். நான் என்ன பண்ணேன், சைடை மட்டும் அப்படியே கைட்டிட்டு உள்ள விட்டுட்டேன். மொத்தத்தையும் கைட்டாம நீங்களும் தெரியாமல் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடை மட்டும் கைட்டிட்டு அழகாக உள்ள விட்டுருங்க. கீழேயும் மேலேயும் நான் அதே மாதிரி உள்ள விட்டுட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி மீதியும் செட் பண்ணுவோம். இப்போ மொத்தத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே இதுவே சேர்த்து. ஸோ இப்போ நம்ம இதோட மேல் கவரையும் போட்டுடலாம். மேல் கவரில் வந்து 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போட்டுட்டு ஜிப்பை திறந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் போடும்போது வந்து ஜிப்பை திறந்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை மேல் கவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமல் கூட வந்து ஷூ ஸ்டாண்டாக வெளில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து என்னோட துணி கிளாத்ஸ் வைக்க தான் வாங்கினேன். ஸோ நான் இதை அப்படியே மேலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியணும்னு சொல்லி நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்ச பெஞ்ச் மேலே வச்சு காட்டிட்டேன். இப்போ 2 ஜிப்பி இப்படி மூடிடலாம். லைட்டாக கீழே கேப் இருக்குது உங்களுக்கு. அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த ஷெல்ஃப் ஆண்ட கேப் இருக்குது உங்களுக்கு. இதை நீங்கள் திறந்து விட்டுட்டு மேலே 2 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நீங்கள் சுருட்டி மேலே வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒட்டி விட்டுலாம். உள்ள இருக்காது. உள்ளேருந்து அப்படியே எடுத்து 2த்தையும் ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து அதை மூடியே இல்லாமல் திறந்து மூட வேண்டாம். டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை गाइस.